ஹலோ மக்களே வணக்கம். நான் உங்கள் ட்ரெண்டிங் தமிழா. ஸோ இந்த வீடியோ இல்லாமல் டே 6 ஆஃப் 25 டேஸ் கோடிங் சேலஞ்ச் இந்த பிகினிங் ஆஃப் 2025 சீரீஸில் 6th சேலஞ்சாக பார்க்க போகிறோம். வீடியோ மிஸ் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போ அவங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நம்மளோட இன்றைக்கான சேலஞ்ச் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கேட்டிருந்தார், ப்ரைம் நம்பர் வந்து 1 to 10 இருக்கிற ரேஞ்சில் எத்தனை ப்ரைம் நம்பர் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சி பிரிண்ட் பண்ணுற மாதிரி ஒரு ப்ராப்ளம் போடுங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருந்தார். ஸோ அதுக்கான ஒரு வீடியோ தான் இது. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து ப்ரைம் நம்பர் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஃபார் லூப் ஒன்று க்ரியேட் பண்ணுறோம். இன்ட்டு i ஈக்குவல் டு 1லேருந்து i ≤ n வரைக்கும் நம்ம என்ன வேல்யூ வாங்குகிறோமோ அது வரைக்கும் நம்ம ஐட்ரேட் பண்ணுறோம். i++. ஓகேங்களா? நான் ஒரு இன்புட் வாங்கியிருக்கேன், முன்னாடியே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஸ்கேனர் கிளாஸ் வச்சு எப்படி வாங்குறதுன்னு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இஃப் கண்டிஷன் போடுறேன். ஓகேங்களா? n மாடுலஸ் i ஈக்குவல் டு 0 இருந்துச்சு அப்படின்னா இங்கே ஒரு வேரியபிள் நான் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். இன்ட்டு கவுண்ட் ஈக்குவல் டு 0 அப்படின்னு சொல்லி இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆச்சு அப்படின்னா கவுண்ட் ++ ஆகும். ஓகேங்களா? ஸோ இதுக்கப்புறம் ஃபார் லூப்க்கு வெளியே வந்துட்டு இன்னொரு கண்டிஷன் போடுறேன். இஃப் கவுண்ட் ஈக்குவல் டு 2 இருந்துச்சு அப்படின்னா system.out.println of n is a prime number. ஓகேங்களா? எல்ஸ் இருந்துச்சு அப்படின்னா இஸ் நாட் ஏ ப்ரைம் நம்பர். ஸோ இதான் வந்து நம்மளோட ப்ரோக்ராம். ஓகேங்களா? ஸோ வந்து என்ன இதில் பண்ணியிருக்கேன்னா, ஃபஸ்ட்டு ஒரு இன்புட் யூசர்கிட்டேருந்து வாங்கியிருக்கோம், எந்த நம்பருக்கு கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி என்னன்னு. ஸோ அதில் அப்புறம் வந்து கவுண்ட்டுன்னு ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணி 0ன்னு வச்சுக்கிறேன். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஒரு ஃபார் லூப் யூஸ் பண்ணுறேன். ஃபார் லூப் யூஸ் பண்ணி i ஈக்குவல் டு 1லேருந்து ஓகேங்களா 1லேருந்து நம்ம என்ன நம்பர் வாங்குகிறோமோ அது வரைக்கும் நம்ம ஃபார் லூப் ரன் பண்ணுறோம், ஐட்ரேட் பண்ணோம். ஓகேங்களா? ஒரு வேல்யூ ஐட்ரேட் ஆகும். ஸோ இஃப் n மாடுலஸ் i ஈக்குவல் டு 0 அப்படின்னா நம்ம இப்போ 5 வாங்குகிறோன்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? 5 மாடுலஸ் 1 அப்படின்னு வரும். ஓகேங்களா? இது வந்து மாடுலஸ் i ஈக்குவல் டு 0 வருதா? வராது. 2ல் வரும். 2 பார்த்தா அதுவும் வராது. 3 வரும். 3யும் வராது. 4ம் வராது. 5 தான் வரும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு வந்து n மாடுலஸ் i 5 மாடுலஸ் 1 வந்து 0ன்னு வந்துடும். 1ஆல் டிவைட் ஆகும் 5. ஓகேங்களா? அப்புறம் வந்து 5ஆல் டிவைட் ஆகும் 5. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் வேறு எதுலையும் டிவைட் ஆகாது. ஓகேங்களா? ஸோ 2 டைம்ஸ் தான் டிவைட் ஆகும் ப்ரைம் நம்பர். ஸோ கவுண்ட் வந்து 0ன்னு வச்சுருக்குமா, அப்படி டிவைட் ஆகிடுச்சுன்னா கவுண்ட் ++ ஆகும். ஸோ 5ஆல் டிவைட் ஆகும், திரும்பி கவுண்ட் ++ ஆகும். ஓகேங்களா? 2 டைம்ஸ் ஆகும். ஸோ அதான் நம்ம கண்டிஷன் போட்டிருக்கோம். இப்போது வந்து கவுண்ட் வந்து ஈக்குவல் டு 2 இருந்துச்சு அப்படின்னா அது வந்து ப்ரைம் நம்பராக எடுத்துக்கலாம். இல்லை அப்படின்னா ப்ரைம் நம்பர் இல்லை. ஓகேங்களா? ஸோ அதே நம்ம வேறு எக்ஸாம்பிள் வச்சு பார்க்கலாமா? இப்போ வந்து 4 வச்சுருக்கோம்னு வச்சுக்கோங்க. 4 வந்து 1ஆல் டிவைட் ஆகும். ஓகேங்களா? அப்போ கவுண்ட் ++ 1 ஆகிடும். நெக்ஸ்ட்டு 2ஆலையும் டிவைட் ஆகும், கவுண்ட் ++ 2 ஆகிடும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு 3ஆல் டிவைட் ஆகாது. நெக்ஸ்ட்டு வந்து 4ஆல் டிவைட் ஆகும். ஓகேங்களா? கவுண்ட் வந்து இப்போ வேல்யூ 3ன்னு இருக்கும். அப்போது கவுண்ட் வந்து 2க்கு மேலேயோ இருந்துச்சு அப்படின்னா எல்ஸ் கண்டிஷன் போகும், இட் இஸ் நாட் ஏ ப்ரைம் நம்பர் அப்படின்னு சொல்லி வந்துடும். ஓகேங்களா? சரி, இப்போ வந்து ரன் பண்ணி பார்த்துடலாம். ஜாவா ஸ்பேஸ் டே 6. இப்போ வந்து ஒரு நம்பர் தரலாம். இப்போ வந்து 3ன்னு தரேன். 3 வந்து ப்ரைம் நம்பர். ஓகேங்களா? அதே மாதிரி 5ன்னு தரேன். 5 வந்து ப்ரைம் நம்பர். 7 தரேன். 7 ஒரு ப்ரைம் நம்பர். அதே வந்து நான் 10ன்னு தரேன். 10 இஸ் நாட் ஏ ப்ரைம் நம்பர். ஓகேங்களா? இப்போ வந்து நம்மளுக்கு பக்காவாக ஒர்க் ஆகுது. ஸோ இப்போ வந்து நம்ம ஒரு ரேஞ்சுக்குள்ளே கண்டுபிடிக்கணும், 1லேருந்து 10க்குள்ளே இருக்கிற ப்ரைம் நம்பர் என்னன்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இப்போ ஒரு நம்ம ஃபார்மேட் யூஸ் பண்ணுறோம். இந்த இன்புட் வந்து வாங்குறதை விட்டுடுறோம். ஓகேங்களா? ஏன்னா நம்ம ரேஞ்ச் தான் கொடுக்க போகிறோம். ஸோ வந்து ஃபார் இங்கே கொடுக்குறோம் என்னோட வேல்யூ n ஈக்குவல் டு 1லேருந்து என்ன ரேஞ்சு n <= 10 வரைக்கும் கொடுக்குறோம். ஓகேங்களா? n ++.
ஸோ இதை அப்படியே எடுத்து இதை அப்படியே கட் பண்ணி இதுக்குள்ளே பேஸ்ட் பண்ணிடுறோம். ஓகேங்களா? அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு இதில் ஒரு சின்ன கரெக்ஷன் இருக்குது. இப்போ வந்து இந்த லூப் நடக்கும்போது கவுண்டோட வேல்யூ மாறும். ஓகேங்களா? ஒவ்வொரு வேல்யூ கவுண்டோட வேல்யூ மாறும். அது இருந்துச்சு இல்லை ஒரு நம்பர் செக் பண்ணிவிட்டு கவுண்டோட வேல்யூ 2ன்னே இருக்கும். இப்போ ப்ரைம் நம்பர் இருந்துச்சு அப்படின்னா. ஸோ அது சேஞ்ச் பண்ணுறதுக்கு இங்கே வந்து கவுண்ட் ஈக்குவல் டு 0ன்னு தந்துடுறேன். ஒரு லூப் நடந்தோடனே திருப்பி கவுண்டோட வேல்யூ சேஞ்ச் ஆகிடணும். 0ன்னு தந்துட்டால் திருப்பி இங்கேருந்து 0லேருந்து ஸ்டார்ட் ஆகும். அந்த நம்பர் செக் பண்ணும். அந்த நம்பர் செக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் நம்பர் மாறும். ஓகேங்களா? ஸோ இதை வந்து ரன் பண்ணி பார்க்கலாம், கம்பைல் பண்ணி. இங்கே பாருங்கள், வந்து பிரிண்ட் ஆகுது. ஓகேங்களா? இட்ஸ் நாட் எ ப்ரைம் நம்பர். நம்ம இது இப்படி தேவையில்லை நம்மளுக்கு. ஸோ எல்ஸ் கண்டிஷனே எடுத்துடலாம். ஓகேங்களா? எல்ஸ் கண்டிஷன் எடுத்துகிட்டா எப்படி பிரிண்ட் ஆகுதுன்னு பார்க்கலாம். என்னென்ன ப்ரைம் நம்பர் இருக்கோ அது மட்டும் காமிச்சா போதும். இங்கே பாருங்கள், 2 3 5 7 இது மட்டும்தான் ப்ரைம் நம்பர் 1 to 10 ரேஞ்சுக்குள்ளே இருக்கிறது. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு இது எவ்வளோ வேணால் தரலாம். 1 to 100 கூட தரலாம், 1 to 1000 கூட தரலாம். ஓகேங்களா? அது நம்மளோட விருப்பம் தான். கம்பைல் பண்ணி ரன் பண்ணுறேன். இங்கே பாருங்கள், இருக்கிற எல்லா ப்ரைம் நம்பரும் நம்மளுக்கு ஷோ ஆகும். 1லேருந்து அந்த 100 வரைக்கும் உள்ள எல்லா நம்பரும் நம்மளுக்கு ப்ரைம் நம்பர் என்னென்ன இருக்குன்னு ஷோ பண்ணும். அவ்வளோதான். ஸோ அவ்வளோதான் இன்றைக்கான வீடியோ. ஸோ வந்து லூப் பண்ணுறது நம்ம வெளியே என்னோட வேல்யூ கொடுத்துட்றோம். ஓகேங்களா? 1லேருந்து 100 வரைக்கும் கொடுக்குறோம். ஸோ அதே என்னோட வேல்யூ தான் இங்கே போகும். ஃபஸ்ட்டு 1க்கு செக் பண்ணணும். ஓகேங்களா? 1க்கு செக் பண்ணும்போது கண்டிஷன் வராது. ஓகேங்களா? ஸோ அது வந்து கவுண்ட் இன்க்ரீஸ் ஆகாது. நெக்ஸ்ட்டு 2க்கு செக் பண்ணணும். 2க்கு செக் பண்ணால் கரெக்டாக வரும், கவுண்ட் ப்ளஸ் ஆகும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் இதுக்கு போகும். 3 4 5 இந்த மாதிரி செக் பண்ணிக்கிட்டே வந்து ஒவ்வொரு இதுக்கும் வந்து ப்ரைம் நம்பர் கண்டுபிடிச்சி ப்ரைம் நம்பர் இருந்தால் இது பிரிண்ட் பண்ணும். இல்லைனா வந்து திருப்பி கவுண்ட் 0 ஆகி திருப்பி வந்து இந்த லூப் நடந்துகிட்டே இருக்கும். ஸோ அவ்வளோதான் இன்றைக்கான வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அண்டு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி புரிஞ்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், காட் இட் அப்படின்னு சொல்லி. அவ்வளோதான் இன்றைக்கான வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படியே நீங்களும் நினச்சிங்க அப்படின்னா ட்ரெண்டிங் தமிழ் சேனலுக்கு லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். லவ் யூ ஆல். டேக் கேர். பை.